கலந்து மகிழ்வோம். புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம், இறைவன் குரல் கேட்போம். அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம். புதிய உலகம் நாம் காணுவோம். தெரிந்தார் பேரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார் பேரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம். சிலுவை பலியை தினமும் நினைந்து நெஞ்ச கோவிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை எங்கமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கோடி வருவோம். வருவோம், இறைவன் குரல் கேட்போம். அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம். புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம். புதிய உலகம் நாம் காணுவோம். அரச குருத்துவ திருக்குளம் நாமே, அவரின் சொந்தமாய் ஒன்றாகுவோமே. அரச குருத்துவ திருக்குலம் நாமே, அவரின் சொந்தமாய் ஒன்றாகுவோமே. நம்மை இழப்போம், தந்து மகிழ்வோம், உறவின் பாலம் நாமாகுவோம். நம்மை இழப்போம், தந்து மகிழ்வோம், உறவின் பாலம் நாமாகுவோம். புனித நாள் இன்று நாம் காணுவோம், புதிய கீதங்கள் இசைத்திடுவோம். புனித நாள் இன்று நாம் காணுவோம், புதிய கீதங்கள் இசைத்திடுவோம். நீரே உலகை நாம் படைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கோடி வருவோம். வருவோம், இறைவன் குரல் கேட்போம். அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம். புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம். புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, இன்று நமக்கு முப்பெரும் விழா. நம் தாய் திரு அவையானது புனித கன்னி மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவினையும், நம் தாய் திருநாடு சுதந்திர தினத்தையும் மற்றும் நம்முடைய பங்கில் நமது பிள்ளைகள் முதலாக தங்களுடைய வாழ்வில் கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற இருக்கும் விழாவினையும் கொண்டாடுகிறோம்.
விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் நாம் புனித கன்னி மரியாளை பின்பற்றி அவரை போல் இறைவார்த்தையை தியானிக்கவும் இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றவும் பிள்ளைகளாக வாழவும் அழைக்கப்படுகிறோம். சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கும் நாம் நமது நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்த தலைவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கவும் அதை கழங்கப்படாமல் பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறோம். திரு அவையின் இதயமாக இருக்கும் நற்கருணையை உட்கொள்ள போகும் நாம் நம்மையே தூய்மைப்படுத்தி கிறிஸ்துவை உடலிலும் உள்ளத்திலும் ஏற்று அவர் வழி வாழ முன்வருகின்றோம். இதற்கான அருள் வேண்டி இக்கல்வாரி கொண்டாட்டத்தில் பக்தியுடன் இணைவோம். இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் தகுதியோடு பங்கேற்க நம்முடைய தவறுகள், பலவீனங்கள், பாவங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர்.
ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, மாசற்ற கன்னிமரியாவுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலிருந்தும் விடுதலை பெறவும், மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 மற்றும் அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பலபுறம் நிற்கின்றார். பூமி தந்த நகைகள் அணிந்து உமது அரசி பலபுறம் நிற்கின்றார். பன்னிரவின்னே முடியென கொண்டு கதிரோனை ஆடையாய் அணிந்தவளார்.
உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். கண்டு உன்னை என்றும் விரும்பிடுவார். உனது அரசர் பேரெழிலை கண்டு உன்னை என்று விரும்பிடுவார். அவரே என்றும் உன் தலைவர், அவரே என்றும் உன் தலைவர். அவர்க்கென்று தலை வணங்கு. ஓவி தங்கள் நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். மகிழ்ச்சியோடு மக்களை போல் அவர்கள் அழைத்து வருகின்றனர். மகிழ்ச்சியோடும் மக்களை போடும் அவர்கள் அழைத்து வருகின்றனர். அனைவரும் அரச மாளிகையில், அனைவரும் அரச மாளிகையில் இதோ வந்து நுழைகின்றனர். ஓவி தங்கள் நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். ஓவி தங்கள் நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். பன்னிருவிண்ணே முடியென கொண்டு கதிரோனை ஆடையாய் அணிந்தவளார். பன்னிருவிண்ணே முடியென கொண்டு நிலவிண்ணே நிற்கின்றார். ஓவி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். Christ, the first fruits, then those who belong to Christ. A reading from the first letter of St. Paul to the Corinthians, chapter 15, verse 20 to 27. Brethren, Christ has been raised from the dead, the first fruits of those who have fallen asleep. For as by a man came death, by a man has come also the resurrection of the dead. For as in Adam all die, so also in Christ shall all be made alive. But each in his own order, Christ the first fruits, then at his coming those who belong to Christ. Then comes the end, when he delivers the kingdom to God the Father, after destroying every rule and every authority and power. For he must reign until he has put all his enemies under his feet. The last enemy to be destroyed is death. For God has put all things in subjection under his feet. But when it says, all things are put in subjection, it is plain that he is accepted, who put all things in subjection under him. The word of the Lord. Thanks be to God. Alleluia, 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 alleluia. Maria
விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானதூதர் அணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கயராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று முழங்கியவர் பாரதி. அதுதான் அவரை பொறுத்தமட்டில் விடுதலை என்பது. அத்தகைய அரசியல் விடுதலையை நமது நாடு பெற்று இன்று நாம் 80வது விடுதலை விழாவினை கொண்டாடுகிறோம். அன்னை மரியாவும் இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணித்த காரணத்தால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட விண்ணேற்பு விழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். நம்முடைய அன்பு பிள்ளைகளும் இன்று அன்னை மரியாவை போலவே இதோ நாங்களும்
ஆண்டவரின் அடிமைகளாக வாழ விரும்புகிறோம் என்று சொல்லி அந்த ஆண்டவர் இயேசுவை தங்கள் உள்ளத்தில் வரவேற்க காத்திருக்கிற இவர்களுக்கும் இன்றைக்கு விடுதலை விழா. இந்த 3 விடுதலை விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம். In 18th century there was a French emperor by name Napoleon Bonaparte. You might have studied in history. He wanted to conquer most countries of Europe, and he wanted to conquer even the whole world. Someone asked him, what was the most important day in your life? They thought that he would say that the day he was crowned as Emperor of France is the most important day. Or the day I had the royal wedding was the most important day. Or you would say that one of the victories that he attained was the day which is most important. But instead, Napoleon said, the most important and the most memorable day of my life was my first communion day. A great emperor of France said this. My first communion day is the most important day in my life. I suppose and believe that for each one of you, today is the happiest and the most memorable day in your life. Are you happy? Yes or no? Yes? Yeah. Why? Today you are going to receive the biggest celebrity. You know, whenever some people, some relatives come to our homes, we always feel happy. The same way today, the biggest celebrity in the world, Jesus, is going to come into your hearts. That is why you are all happy, and that is why you are well prepared to receive Jesus into your heart. And we know that Jesus comes into your heart in the form of consecrated bread and wine. We believe that Jesus is truly present in this bread and in this wine. And so today, as you are going to receive Jesus into your heart, welcome him. Just like Mary, Martha welcomed Jesus into their homes, welcome him. And second, tell him that you will be always stay with him. Very, very important. Jesus said, I will be with you to the end of times. And so you are promising today to Jesus that you are going to be with him and stay with him. So in this way, you are going to receive Jesus into your heart. And so God blesses all of you. Of course, our Blessed Mother is very happy. She was the one who gave birth to Jesus. Today, she expects each one of you to receive that Jesus into your heart and become his mothers. உங்களை போன்று புதுநன்மை பெறவிருந்த பிள்ளைகளை பார்த்து குருவானவர் ஒரு கேள்வி கேட்டார். நான் கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? சரி. நற்கரணையில் யார் இருக்கிறாங்க? எஸ், நீங்கள் நல்ல பிள்ளைங்க. அப்புறம் அடுத்த கேள்வி, இயேசு எப்படி இருக்கிறார் நற்கரணையில்? உடலோடும். வெரி குட், நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவன் சொன்னான், சாமியார் கேட்டப்ப எப்படி இருக்கிறான்னு கேட்டப்ப அவர் நல்லா தான் இருக்கிறாரு என்று சொன்னான். ஆமாம், இயேசு நல்லா தான் இருக்கணும். அதுவும் உங்களுடைய உள்ளத்தில் வரப்போகிற இயேசு இன்று முதல் உங்களோடு நல்லா இருக்கணும். நீங்களும் இயேசுவோடு நல்லா இருக்கணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு இயேசு நற்கரணையை பற்றி பேசிய அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பலர் நற்கரணையை முழுமையாக நம்புவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. பல கேள்விகள் அவர்களுக்கு வந்த வண்ணமாகவே இருக்கும். அப்படி ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு குருவானவரிடம் சென்று, சுவாமி, எனக்கு சில சந்தேகங்கள் உண்டு, அதை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும்.
என்ன சந்தேகம் கேட்டார் ஃபாதர். உடனே அவர் சொன்னார், எப்படி கண்ணால் நாம் பார்க்கக்கூடிய இந்த அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறுகிறது. அப்போ ஃபாதர் ரொம்ப எளிதாக சொன்னார், ஒவ்வொரு நாளும் நீ உணவு உண்கிறாய், தண்ணீர் பருகுகிறாய், பழரசம் பருகுகிறாய். எவ்வாறு இந்த உணவும் தண்ணீரும் பழரசமும் உன்னுடைய உடலின் சதையாக மாறுகிறதோ, உடலின் இரத்தமாக மாறுகிறதோ, அதுபோலத்தான் இந்த அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறுகிறது என்று சொன்னார். அடுத்த கேள்வி கேட்டார், இந்த உலகமே கொள்ள முடியாத அளவுக்கு பெரியவர் இயேசு. அப்படிப்பட்ட இயேசு சின்ன அப்பத்தில் எப்படி இருக்க முடியும்? அப்போ குருவானர் சொன்னார், உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய உறுப்பு கண். இந்த கண்ணை வைத்துக்கொண்டு பெரிய பரப்பளவை நீ ஒரே நேரத்திலே பார்க்கலாம். இப்பொழுது நான் உங்களை பார்க்கிறேன், நீங்கள் எல்லோரும் இதே இந்த சிறிய கண்ணிலே எல்லாரும் தெரிகிறீர்கள். அப்படித்தான் உலகமே கொள்ள முடியாத இயேசுவும் இந்த சிறிய அப்பத்திற்குள் இருக்க முடியும் என்று சொன்னார். அடுத்து அந்த ஆள் விடலை. ஃபாதர் இன்னொரு கேள்வி கேட்டார், எப்படி ஒரே இயேசு ஒரே நேரத்தில் எல்லா உலகத்தின் எல்லா ஆலயங்களிலும் இருக்க முடியும்? ஃபாதர் ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி கொண்டு வந்தார். இந்த மனிதருக்கு முன்பாக வைத்து, இந்த கண்ணாடியில் நீ என்ன பார்க்கிறாய்? அவர் சொன்னார், நான் என்னை பார்க்கிறேன். ஃபாதர் அந்த கண்ணாடியை கீழே போட்டு உடைச்சார். உடைச்ச உடனே நிறைய துண்டுகளாக அது ஆனது. அப்போ ஃபாதர் சொன்னார், இப்போ குனிந்து அந்த கண்ணாடி துண்டுகளில் முகத்தை பார். முகத்தை பார்த்தப்ப ஒவ்வொரு கண்ணாடி துண்டிலும் அந்த மனிதருடைய முகம் தெரிந்தது. அப்போ ஃபாதர் சொன்னார், இப்படித்தான் ஒரே நேரத்தில் உலகத்தின் எல்லா ஆலயங்களிலும் அந்த இயேசு இருக்க முடியும் என்று சொன்னார். அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் 3 வார்த்தைகளை மட்டும் மனதில் கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய சிந்தனையும் கூட. அதாவது, நற்கருணையில் இயேசு பலியாகிறார், நற்கருணையில் இயேசு உணவாகிறார், நற்கருணையில் இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். ஆக நற்கருணை ஒரு திருப்பலி, நற்கருணை ஒரு திருவிருந்து, நற்கருணை ஒரு திருப்பிரசன்னம். இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நற்கருணையிலே இயேசு பலியாகிறார். இயேசுவுக்கு நற்கருணையில் ஒரு சிறப்பு பெயர் உண்டு. நன்மை வாங்குவதற்கு முன்பாக குருவானவர் அந்த பெயரை சொல்கிறார். நிறைய பெயருக்கு நல்லாயன், உலகின் வழி, வாழ்வு தரும் நீர், இப்படியெல்லாம் பல பெயர்கள் இயேசுவுக்கு இருந்தாலும் திருப்பலியிலே ஒரு பெயரை நாம் இயேசுவுக்கு சொல்லுகிறோம். என்ன பெயர் அது? ஃபாதர் அப்பத்தை எடுத்து என்ன சொல்கிறாரு நன்மை வாங்கிறதுக்கு முன்னால்? இதோ இறைவனின் செம்மறி. இறைவனின் செம்மறி என்பது தான் இயேசுவுக்கு அளிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு பெயர். அவர்தான் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்? எதற்காக வந்தார்? நம்முடைய பாவங்களுக்காக பலியாக, பலருடைய மீட்புக்கு விலையாக தம் உயிரை தர வந்தார் அந்த இயேசு. அதனால் இறுதி ராவுணவில் இயேசு தம் சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? அப்பத்தை எடுத்து என்ன சொன்னார்? இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பமும் சொல்ல, என் உடல். ரசக்கிண்ணத்தை எடுத்து என்ன சொன்னார்? இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம். அந்த உடல், ரத்தம் இவைதான் இயேசுனுடைய அந்த திருப்பலியை, இயேசுனுடைய பலி, உன்னதமான பலியை நமக்கு நினைவூட்டுகின்றன. இயேசுவை போலவே அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்களும் உங்களை ஒருவருக்கு அளிக்க வேண்டும். நம்மிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களை போன்ற ஒரு சிறுவனே நற்செய்தியிலே சாட்சியாக இருக்கிறான். தெரியுமா யாருன்ட்டு? ஒரு சிறுவன் என்ன செய்தான்? ஒரு பெரிய புதுமையை சாற்றினார். அதற்கு ஒரு சிறுவன் என்ன செய்தான்? என்ன செஞ்சான்? என்ன கொடுத்தான்? சொல்லுங்க. இது என்னது? 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொடுத்தது யாரு? உங்களை போன்ற ஒரு சிறுவன் கொடுத்ததால் தான் அன்னைக்கு பெரிய புதுமை. 5000க்கும்
மேற்பட்ட மக்களுடைய பசியை இயேசு ஆற்றினார். ஆக உங்கள் வழியாக நீங்களும் இயேசுவை போலவே உங்களை பிறருக்கு அளிப்பதற்கு முன்வர வேண்டும். இரண்டாவதாக, நற்கருணையில் இயேசு உங்களுக்கு உணவாக வருகின்றார். இன்னைக்கு அவர் என்ன சொன்னார்? அப்பத்தை எடுத்து, இது என் உடல் என்றார், இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள். வேடிக்கை பார்ப்பதற்காக இயேசு அந்த அப்பத்தையோ ரசத்தையோ எடுத்து காட்டவில்லை. இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள். அதனால்தான் திருப்பலியில் இந்த திருப்பலிக்கு ஒரு பெயர் இருக்கிறது, செம்மறியின் விருந்து. நமக்கு இயேசு பலியாகி தன்னையே நமக்கு விருந்தாக கொடுக்கின்றார். ஆக அப்பத்தை உட்கொள்ளப் போகிற நீங்கள் எதன் அடையாளமாக இருக்க வேண்டும்? ஒற்றுமையின் அடையாளமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பல கோதுமை மணிகள் அரைக்கப்பட்டால்தான் ஒரு அப்பம் வெளிவரும். அதுபோலவே நீங்களும் ஒரே உடலாக, இன்னைக்கு எப்படி எல்லாரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்களோ அதுபோலவே எப்பொழுதும் ஒன்றாக இருக்க வேண்டும். பிளவுகள் கூடாது, எதன் அடிப்படையிலும் நம்முடைய வேறுபாடுகள் கூடாது. ஏன்? ஒரே அப்பத்தில் நாம் பங்கேற்கிறோம், ஒரே இயேசுவை உட்கொள்கிறோம். இயேசு பிளவுபடுவாரா? உனக்கு ஒரு இயேசு எனக்கு ஒரு இயேசுன்னு இருப்பாரா? ஒரே இயேசு தான் நம்ம எல்லாருக்கும். எனவே அந்த நீங்கள் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பகிர்வின் அடையாளமாக இருக்க வேண்டும். உங்களையே, உங்களுடைய விருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். சாக்ரட்டிஸ், அவர் கிரேக்க நாட்டிலே மிக புகழ்பெற்ற ஒரு தத்துவ ஞானி. அவர் ஒரு நாள் தன்னுடைய சீடர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டார், ஒரு மனிதனுக்கும் மாட்டுக்கும் உள்ள வேறுபாடு, வித்தியாசம் என்ன? பலவிதமான பதில்கள் வந்தன. அது சாக்ரட்டிஸுக்கு ஒத்து வரவில்லை. பிறகு அவர் சொன்னார், ஒரு மாடு இன்னொரு மாட்டை பற்றி அக்கறை கொள்ளாது, ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும். அப்படி அடுத்தவரை பற்றி அக்கறை கொள்ளாத மனிதன் நன்றாக தின்று கொழுத்த பன்றிக்கு சமம் என்று சொன்னார். பார்த்தீங்களா? மற்ற விலங்குகளுக்கும் நமக்கும் உள்ள மாபெரும் வித்தியாசம் பகிர்வு. இந்த பகிர்வு உங்களுடைய வாழ்க்கையில், இந்த ஒற்றுமை பகிர்வு நீங்கள் இயேசுவை உட்கொள்வதனுடைய விளைவுகளாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நற்கருணையில் இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். இயேசு நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய ஆலயத்தில் என்ன இருக்கிறது? இயேசு எங்க இருக்கிறார்? நற்கருணையில் இதன் எங்க வச்சிருக்கிறோம்? பக்கத்தில் நற்கருணை பேழையில் வைத்திருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். ஆக இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். இயேசுவுக்கு அவர் பிறக்கும்போது ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேரு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு. இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக சீடர்களிடம் கொடுத்த ஒரு வாக்குறுதி, மிக முக்கியமான வாக்குறுதி, நம்ம எல்லோருமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சொன்னார்? உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அதை சொன்னார். இன்றளவும் அதை செய்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். நற்கருணையிலே நமக்காக இயேசு என்றும் உடன் இருக்கிறார், பிரசன்னமாக இருக்கிறார். 16வது நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித பிலிப் நேரி என்கின்ற குருவானவரை பற்றி ஒரு நிகழ்வு. அவர் ரோமையிலே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மனிதர் நற்கருணை உட்கொள்வதற்கு முன்பாக வேகமாக கோவிலுக்குள் நுழைந்தார். வந்த அந்த நபர் மிக விரைவாக நற்கருணை வாங்கினார். வாங்கி அதே வேகத்தில் அந்த மனிதர் வெளியிலே சென்று கொண்டிருந்தார். இதை பார்த்த புனித பிலிப் நேரி என்கிற குருவானவர் 2 பீடச்செருளை அடைத்து எரிகிற மெழுகு திரைகளை கொடுத்து, அந்த மனிதர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் எவ்வளவு தூரம் போக முடியுமோ போய்விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அந்த மனிதருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இயேசுவை ஏதோ ஒன்று பிரசாதமாக உட்கொள்கிறோம் என்று அல்ல, மாறாக இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை அந்த மனிதர் உணர வேண்டும். 3 வார்த்தைகளை நான் சொல்வேன், திருப்பி சொல்லணும்.
பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லை. இரண்டாவது, ஆன்ம உணவாய் என்னில் வாரும் இயேசுவே. மூன்றாவது, என் ஆண்டவரே, என் இறைவனே, உம்மை ஆராதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்புக்குரிய பிள்ளைகளை, உங்களுடைய மெழுகுத்திரைகளை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றாக நினைவிருக்கும், திருமுடிக்கும் போது உங்கள் பெற்றோர், ஞான பெற்றோர் இணைந்து ஒரு மெழுகுத்திரையை வைத்துக்கொண்டு உங்கள் சார்பாக அவர்கள் வாக்குறுதிகளை, திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் இந்த வாக்குறுதிகளை புதுப்பிக்கவிருக்கிறீர்கள். அன்புக்குரிய பிள்ளைகளை, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது இறைவனின் பிள்ளைகளாக மாறினீர்கள். அன்று உங்கள் பெற்றோர், ஞான பெற்றோரிடம் உங்கள் சார்பாக ஒப்படைக்கப்பட்ட விசுவாச ஒளி இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் தீயவனை விரட்டியடித்து இயேசுவுக்கு இடம் தருவதாக வாக்குறுதி கொடுங்கள். விட்டு விடுகிறேன் என்று மிக சத்தமாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் அறிக்கையிடுவிருக்கிறீர்கள். நம்புகிறேன் என்று பதில் சொல்ல வேண்டும். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரனில் நின்று உயிர் தெழுந்து தந்தையின் வரப்பக்கம் மீட்டிருப்போருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கின்றோம். ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் கொடுத்த இந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே உங்களுக்கு இந்த முதல் திருவிருந்து அருட்சாதனம் அளிக்கப்படுகிறது. பெற்றோரும் மற்றோரும் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி கைதட்டி ஆர்ப்பரிப்போம். மெழுகுத்திரைகளை அணைத்து விடுங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். Kindly rise. Let us raise our prayers and petitions
to our Heavenly Father through the powerful intercession of our Blessed Mother. Your response shall be, Lord, hear our prayer. Lord, hear our prayer. For the Pope, the bishops, the clergy, and the religious, that they may lead and guide the people to greater freedom and responsibility by imitating Mary's humility and care for those in need. We pray, Lord, hear our prayer. For our country, which celebrates Independence Day today, that a vast nation with varieties of people and cultures may live in peace and harmony, and may the leaders of our country work for justice and equality of all the people. We pray, Lord, hear our prayer. for peace in the world, that the world may not be torn by selfishness, hatred, and war. Instead, may our spirit of brotherhood fill the earth so that the people of the world may help and support each other to grow in peace and prosperity. We pray, Lord, hear our prayer. வாழ்வழிக்கும் வல்லலே இறைவா, திருமுழுக்கின் வழியாக உமது அன்பு பிள்ளைகளாகும் பேற்றினையும் அன்பின் அருட்சாதனமாய் நற்கருணை எமக்கு கொடையாக தந்தமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்நற்கருணையை எம் வாழ்வின் மயமாக இருக்கவும் இது உணர்த்தும் இறையரசின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கி இயேசுவின் திருப்பிரசன்னத்தை தாங்கிச் செல்லும் உயிருள்ள நற்கருணை பிழையாக மாற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றியம் இறைவா, இந்த நற்கருணை அருளடையாளத்தை நேரிய முறையில் குழந்தைகளை தயாரித்த எம் ஆசிரியர்கள், தன்னார்வ உள்ளங்கள் மற்றும் இவர்களது பெற்றோர், ஞான பெற்றோர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். மேலும் ஜெபிக்க கூடியிருக்கும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், இவர்கள் நற்கருணை உணர்த்தும் நற்பண்புகளை நாளும் வளர்த்து என்றும் உம்மில் நிலைத்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உமது உள்ளங்கையில் பொறித்து தாங்கி வழிநடத்துகின்ற உன்னத தேவனே, இத்திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்கின்ற அருள் பணியாளர்கள் அனைவரையும் உமது திருப்பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியினை தங்கள் இதயத்தின் தாங்கி அனைத்து சவால்களையும் ஏற்று உமது அன்பினையும் இரக்கத்தையும் இறை மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியினை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். நீர் அவர்களுக்கு தேவையான ஞானத்தினையும் அருளினையும் பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, பாவத்திற்கு அடிமையாக கிடக்கும் நாங்களும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு அடிமைத்தனங்களுக்கு உட்பட்டிருக்கிற எங்கள் தாய் நாடும் முழுமையான விடுதலை பெற வேண்டி நாங்களும் திருமண் சமர்ப்பித்திருக்கிற இந்த விண்ணப்பங்களுக்கு கனிவோடு செவிசாய்க்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
everything I do. Use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Things in the past, things yet unseen, wishes and dreams that are yet to come true. All of my heart, all of my praise, my heart and my hands are lifted to you. Lord, I offer my life to you, everything I do. Use it for your glory. Lord, I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Pray, brothers and sisters, that my sacrifice and yours may be acceptable to God, the Almighty Father. May the Lord accept the sacrifice at your hands for the praise and glory of his name, for our good and good of all his holy church. May this oblation or tribute of homage rise up to you, O Lord, and through the intercession of the most blessed Virgin Mary, whom you assumed into heaven, may our hearts aflame with the fire of love constantly long for you, through Christ our Lord. The Lord be with you. And with your spirit, Lift up your hearts. we lift them up to the Lord. Let us give thanks to the Lord our God. It is right and just. It is truly right and just, our duty and our salvation, always and everywhere to give you thanks. Lord, Holy Father, Almighty, Eternal God, through Christ our Lord. For today the Virgin Mother of God was assumed into heaven as the beginning and image of your churches coming to perfection, and a sign of sure hope and comfort your pilgrim people. Rightly you would not allow her to see the corruption of the tomb, since from her own body she marvelously brought forth your incarnate Son, the author of our life. And so in company with the choirs of angels, we praise you and with joy we proclaim. Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name. Lord, we lift up your name. With our hearts filled with praise. With our hearts filled with praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest.
the bread and the wine are going to become the body and blood of Jesus you are going to receive. Let us pray with faith. Lord, you are holy indeed, the fount of all holiness. Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like the dew fall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time he was betrayed and entered willingly into his passion, he took bread and giving thanks, broke it and gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you." In a similar way, when supper was ended, he took the chalice, and once more giving thanks, he gave it to his disciples, saying, "Take this, all of you, and drink from it. For this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me." The mystery of faith. When we eat this bread and drink this cup, we proclaim your death, O Lord, until you come again. Therefore, as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring it to the fullness of charity, together with Leo our Pope, George our Bishop, and all the clergy. Remember our brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy, welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, with the Blessed Joseph, her spouse, with the blessed apostles, and all the saints who have pleased you throughout the ages, we may merit to be co-heirs to eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. Through him and with him and in him, O God Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever. Let us pray with confidence to the Father in the words our Savior gave us. Our Father,
Deliver us, Lord, we pray, from every evil. Graciously grant peace in our days, that by the help of your mercy, we may be always free from sin and safe from all distress, as we await the blessed hope and the coming of our Savior, Jesus Christ. For the kingdom, the power, and the glory are yours, now and forever. Let us pray for peace in our hearts, in our homes, and in the whole world. Lord Jesus Christ, who said to your apostles, "Peace I leave you, my peace I give you," look not on our sins, but on the faith of your church, and graciously grant us peace and unity in accordance with your will, who live and reign forever and ever. Amen. The peace of the Lord be with you always. And with your spirit. Let us offer each other the sign of peace. Peace be with you. அன்பான பிள்ளைகளே, இன்று முதன்முறையாக ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். இயேசுவை பெறுவதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இயேசு உங்களை அன்பு செய்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நற்கருணையில் இயேசு உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார் என்று நம்புகிறீர்களா? இயேசுவை உங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொண்டு அவரை உங்கள் வாழ்க்கையின் மையமாக வைத்துக்கொள்ள விரும்புகின்றீர்களா? இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவருடைய போதனைகளை பின்பற்றி நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வீர்களா? இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் தேவரீர், நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
Son of Man, and drink of His blood, and drink of His blood. You shall not have life within you, and I will raise you up, and I will raise you up, and I will raise you up on the last day. I am the resurrection. I am the life. If you believe in me, even though you die, you shall live forever, and I will raise you up, and I will raise you up, and I will raise you up on the last day. Yes, Lord, I believe that you are the Christ, the Son of God, who has come into the world, and I will raise you up, and I will raise you up, and I will raise you up on the last day, and I will raise you up, and I will raise you up, and I will raise you up on the last உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான்
இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் மீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்போடு என்னை ஏவிடும். Dear Jesus, we thank you for coming to us today through your precious body and blood in the sacrament of the Holy Eucharist. We adore you, we praise you, and we bless you, Jesus. May your presence always stay with us. May your holy body and blood sanctify, strengthen, and sustain us to live a holy life as your loving children. Lord, bless our parents, brothers and sisters, and all our loved ones who have come here to share the joy of your union with us through the Holy Communion. We pray that you may bless Reverend Father E. Arulappa, who celebrated this Mass and made it a meaningful experience for us. We also pray, Lord, for all the priests of our parish who have guided and encouraged us, our beloved parish priest, Reverend Father Vincent Chinadurai, our dear administrator, Reverend Father R.O.K. Wilson, spiritual director, Reverend Father Anthony Sami, and our assistant parish priest, Reverend Father Maria Anthony Robinson. May you bless them with joy, peace, and contentment as they reach out to your people. Make fruitful their ministry of service in the church. We thank you, Jesus, for our dear teachers who have taught and nurtured our faith in you. May you bless them and their families with good health, strength, and all they need to continue their work in our parish. We pray that you may bless every person who has worked and helped to organize and make this day very special for us. We are truly blessed, Lord, for calling each one of us to be in your presence today and to experience your great love for us in this Holy Eucharist. Be with us, dear Lord, and guide us as we journey through life each day. We thank you, we praise you, and we bless your holy name. Amen. உங்கள் அனைவருக்கும் நமது இந்திய திருநாட்டின் சுதந்திர தின மற்றும் நமது அன்பு தாய் புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா நல் வாழ்த்துக்கள். இன்றைய முதல்
திருவிருந்து அருள் அடையாள திருப்பலிக்கு தலைமை ஏற்று வழிநடத்தி நமது பிள்ளைகளுக்கு புரியும் வண்ணம் இந்த அருள் அடையாளத்தின் அத்தனை உள்ளீடுகளையும் விளக்கிச் சொல்லி அவர்களை அருமையாய் வழிநடத்தி இறைவனது ஆசீரை நம்முடைய குழந்தைகளுக்கு பெற்று தந்திருக்கிற பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமான எனது அருமை நண்பர் வகுப்பு தோழர் அருட்தந்தை அருளப்பா அவர்களுக்கு உங்கள் அனைவர் பெயராலும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்தந்தை அருளப்பா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கும் வண்ணம் ரியா மற்றும் டெரிக் பிரின்ஸ் ஆகியோர் பூங்கொத்து தந்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இந்த புது நன்மை அருள் அடையாள திருப்பலியிலே நமது பங்கில் பணி செய்கிற அருட்தந்தையர்களோடு இணைந்து இத்திருப்பலியிலே நமக்காக ஜெபித்த அருட்தந்தை எட்வர்ட், அருட்தந்தை ஜான் பீட்டர் ஆகிய செயின்ட் பீட்ஸ் பள்ளிகளில் பணி செய்கிற 2 சலேசிய அருட்தந்தையர்களுக்கும் உங்கள் அனைவர் பெயராலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய முதல் திருவிருந்து அருள் அடையாள திருப்பலியை சிறப்பித்த புதுநன்மை பெற்ற பிள்ளைகளுக்கு நன்றியையும் பாராட்டுக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற பெற்றோர்கள் தான் கைதட்டு நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி அருட்தந்தை அருளப்பா அவர்கள் இந்த மறைக்கல்வி, புதுநன்மை அருள் அடையாளம், உறுதி பூசல் அருள் அடையாளம் ஆகியவற்றை பற்றியெல்லாம் மிக அழகாகவும் தெளிவாகவும் சிறு சிறு புத்தகங்களை எழுதி வெளியிடுகிறவர். தந்தையே பாராட்டுகிற வண்ணம் நீங்கள் எல்லாம் பதில் சொன்னீங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கீங்க, தயாரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பொருள். எனவே நம்முடைய பிள்ளைகளை பாராட்டுகிறோம். இவர்களை தொடர்ந்து ஊக்குவித்து பொறுமையோடு பயிற்சி அளித்த நம்முடைய மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்கள் திருமதி ஃப்ளாரன்ஸ், திரு ஆகதா ஜோசப், மிஸ்டர் ஜெராட், மிஸ்ஸஸ் மார்கரெட், மிஸ்ஸஸ் ரெபேக்கா, மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா ஆகிய இந்த நம்முடைய மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களுக்கு பெற்றோர்கள் சார்பாகவும் பங்கின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பெற்றோர்கள் வழக்கம் போல 95% பெற்றோர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தந்தீர்கள். பல நேரங்களில் சொன்னாலும் இது சில பேருக்கு அதை சொல்வதை தாண்டி செய்கிறதுல ஏதோ ஒரு அலாதி இன்பம். அவர்களை நாம் ஏதோ காவல்துறையினர் விரட்டுவது போல விரட்ட வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், உங்களுக்கு அதை எழுத்து வடிவிலும் ஒவ்வொரு பெற்றோருக்கு சொல்லி இருக்கிறோம். நேரத்தோடு அழைத்து வர வேண்டும் பிள்ளைகளை. இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற
புகைப்படக்காரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். கொஞ்சம் சற்று ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 61 பேர் 61 குழந்தைகள் புதுநன்மை பெற்றிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் ஒரு 40 பேர் எல்லாரும் இல்லாமல் ஒரு 40 புகைப்படக்காரர்கள் இங்கே வந்தால் எப்படி இருக்கும்? அது வெளியில் நீங்கள் என்ன வேணால் ஃபோட்டோ எடுத்துக்காது. அதில் சில பேர் மறைச்சி ஒழித்து அவங்கள ஏதோ போல்ட் போட்டு இதெல்லாம் செய்வது அவ்வளவு நன்றாக இல்லை. எதுக்காக சொல்கிறாங்க? நேரத்தோடு வரணும். இப்படி சொல்லியும் 2-3 பேர் மிக தாமதமாக திருப்பலி ஆரம்பித்த பிறகு வந்தீங்க, கவனித்தேன். உடுத்துறதுல இதில் எல்லாம் நல்லா கவனம் செலுத்தணும். பிள்ளைங்களை அழகாக அலங்காரம் செய்து கொண்டு வரணும். அதுக்காக தாமதமாக வந்தால் அது பயனில்லை. எனவே பெற்றோர்கள் சொல்கிற இது மற்றவர்களுக்கு இல்லை, ஒரு சில பேருக்கு மட்டும்தான். எனவே முழுமையாக இதில் புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு தர வேண்டும். பக்தியோடு இந்த அருள் அடையாள கொண்டாட்டம் நடைபெற வேண்டும். அப்படி இருந்தால் தான் நெப்போலியன் சொன்னது போல் அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இந்த முதல் நற்கருணை பெறுகிற அருள் அடையாள நாள் அவர்களுக்கு உங்களுக்கு நினைவில் இருக்கும். எனவே எல்லா பெற்றோர்களுக்கும் ஒத்துழைத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றிகள். இன்று புனித அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். திரு அவை இன்றைய நாளை கடன் திருவிழா, எல்லோரும் கண்டிப்பாக திருப்பலி காண வேண்டும் என்கிற அந்த கண்டிப்பை தந்திருக்கிறது, விதிமுறையை தந்திருக்கிறது. கடன் திருநாள் பின்வரும் நேரங்களில் நமது பேராலயத்திலே திருப்பலி நடைபெறும். காலை 11 மணிக்கு தமிழில் பேராலயத்தில் திருப்பலி, மாலை 5:30 மணிக்கு கல்லறை கோவிலில் ஆங்கிலத்தில் திருப்பலி, மாலை 6:15 மணிக்கு தமிழில் திருப்பலி. திருப்பலி முடிந்தவுடன் புதுநன்மை பெற்ற பிள்ளைகள் அருள் தந்தையர்களுடன் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். இந்த நேரத்தில் இந்த குழந்தைகள் இங்கிருந்து அந்த மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். இதற்கான அருள் அடையாளம் பெற்றதற்கான சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் அங்கே அந்த மண்டபத்திலே வழங்கப்படும். பிள்ளைகள் அங்கே போய் சேருகிற வரை தயவு செய்ய அவர்கள் அந்த எல்லாவற்றையும் பெற்று வருகிற வரை சற்று பொறுமையாக இருக்கு. நன்மை கொடுத்துட்ருக்கப்பயே ஒரு அம்மா அப்படி தாண்டி வந்து ஒரு சிலுவை போட்டு போகிறான். ஃபாதர் போடுற சிலுவை எல்லாத்தையும் விட அவங்க எல்லாரையும் இடித்து தள்ளிக்கிட்டு வந்து ஒரு சிலுவை போட்டு போகிறான். எல்லாம் மெதுவாக போகணும். அதனால் பிள்ளைகளை தொந்தரவு செய்யாதீர்கள். திரும்ப அவங்க போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ஜெபமாலை அந்த நினைவு பரிசுகள்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு நீங்கள் எங்கே வேணால் எப்படி வேணால் நின்று ஃபோட்டோ எடுங்க. ஆனால் 11 மணிக்கு கோவிலில் பூசை இருக்குது. ஒத்துழைப்பீர்கள், தொடர்ந்து ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது பங்கை சார்ந்த இளையோர் குழுவினர் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வாலண்டியர் ஃபார் இந்தியா என்ற தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து இலவச மருத்துவ முகாமை நாளை ஞாயிற்றுக்கிழமை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடத்த இருக்கிறார்கள். மருத்துவ பரிசோதனைகள் உதவி தேவைப்படுவோர் இம்மருத்துவ முகாமிலே கலந்து கொண்டு பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளில் சிறப்பாக நம்முடைய அருட்தந்தையர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ராபின்ஸ்டன் தனியாக இருக்கிறார். ஒரே ஆளாக பல வேலைகளை அவர் முகமலர்ச்சியோடு செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி இது முடிகிற வரை அனைத்துக்கும் பொறுப்பானவர். இவர்களை எல்லாம் வழிநடத்தி வருகிற அந்த நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை மரிய ஆண்டனி ராபின்ஸ்டன் அவர்களுக்கு நம்முடைய
சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் என்ன இருந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் கடைசியில் நமக்கு தேவை என்ன? காசு. நம்முடைய நிர்வாக தந்தை அருட்தந்தை ஆரோக்கிய வில்சன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலராகிய நம் அன்னையின் பரிந்துரையால் நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியும் வளமையும் வழங்குவாராக. இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூயாவியார் கடலுடைய கட்டளைகளின் பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேறு பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். வையகராணி மண்மீதிலே புனித மாதுமி. மனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுமி. விண்ணுளி தாரதை தாயினி தன்னுளிர் வீசிடும் ஆரணி. விண்ணுளி தாரதை தாயினி தன்னுளிர் வீசிடும் ஆரணி. பாவமேகமில்ல சீரி பாவிகளின் செல்வரான் பாதுகாத்து ஆளுவாயினி. மனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுமி. மனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுமி. போற்றிடும் ராக்கினி மன்ன
வையகராணி மண்மீதிலே புனித மாதுவே வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுவே. பிரியமானவர்களே, ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். தயவுசெய்து யாரும் உங்களுக்கு கொடுத்த ஸ்நாக்ஸை கோயிலில் சாப்பிடாதீங்க, திறந்து பார்க்காதீங்க, அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அது கூட அந்த டாலர் கொடுப்பாங்க, ஃபாதர் கொடுத்த டாலர், அது மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு திரும்பலாம். ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். பசங்க பேர் உள்ளவங்க ரைட்டில் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுங்க. கேர்ள்ஸ் நேம் கேர்ள்ஸ் கொடுங்க, எடுத்து சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. சர்டிஃபிகேட்ஸ் பேர் வாசிக்கணுமா? கொடுங்க. ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருங்க, டாலரை கொடுத்துருங்க. ஒருத்தருக்கு ஒரு டாலர் கொடுத்துருங்க சீக்கிரம். அந்த லிஸ்ட்டு கொடுங்க. சீக்கிரம் இதை கொடுத்துட்டாங்க. முடிச்சிட்டாங்க. பேர் தெரிஞ்சவங்க அப்படியே பாஸ் பண்ணுங்க. நமக்கு ஹாலுக்கு இடம் இல்லை, அதனால தான் இங்கேயே நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறோம். இல்லை வாங்கியாச்சா? இல்லை சர்டிஃபிகேட் வாங்கியாச்சா? இப்போ திறந்து பார்க்க வேணாம், சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்க்க வேணாம், சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க.